அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ் இலக்கணத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைமிங் 30 நிமிஷம் தான் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, செய்யுளிசை அலைபடையின் மற்றொரு பெயர் என்ன? செய்யுளிசை அலைபடையின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இசைநிறை அலைபடை. செய்யுளிசை அலைபடையின் மற்றொரு பெயர் இசைநிறை அலைபடை. அடுத்த வினா, உரனசெய் எவ்வகை அலைபடையாகும்? உரனசெய் எவ்வகை அலைபடையாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சொல்லிசை அலைபடை. இதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது, கெடுப்பதும் எவ்வகை அலைபடையாகும்? கெடுப்பதும் என்ற சொல் எவ்வகை அலைபடையாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இன்னிசை அலைபடை. கெடுப்பதும்ங்கிறது இன்னிசை அலைபடை. அடுத்த வினா, தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். ஆப்ஷன் சி. அடுத்த வினா, சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10. அடுத்த வினா, மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 8. மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 8. அடுத்த வினா, வினா எழுத்துக்கள் எத்தனை? கொஸ்டின் நல்லா படிங்க. வினா எத்தனை வகைப்படும் இல்லை, வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் எத்தனைனா மொத்தம் 5. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா, ஆ, அதே போல் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கும். அடுத்த வினா, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அடுத்த வினா, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? இது ஒரு முக்கியமான வினா. பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அடுத்த வினா, இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 வகைப்படும். இடுகுறி பெயர்கள் 2 வகைப்படும். அடுத்த வினா, குற்றியலுகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? இது ஒரு முக்கியமான வினா. குற்றியலுகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறதுனா 6 வகையாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தொடர், நெடில் தொடர், அதே போல் 6 வகை இருக்குது. அடுத்த வினா, குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ, 4 வகைப்படும். குறுக்கங்கள் 4 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்னா திணை 2 வகைப்படும். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 2. திணை 2 வகைப்படுகிறது. உயர்திணை ஒன்று, இன்னொன்று அக்ரிணை. பால் எத்தனை வகைப்படும்? பால் எத்தனை வகைப்படும்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 5. அதான் ஆண் பால், பெண் பால்னு மொத்தம் 5 வகைப்படும். அடுத்த வினா, இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இது ஒரு முக்கியமான வினா. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 3. அடுத்த வினா, தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா அதுவும் 3 வகைப்படும். ஆப்ஷன் பி. அடுத்த வினா, போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 3 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு மொத்தம் 3 வகைப்படும். அடுத்தது, இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சி, 4. இலக்கண வகை சொற்களும் 4 வகை தான், இலக்கிய வகை சொற்களும் 4 வகை தான். அடுத்த வினா, திரிச்சொல் எத்தனை வகையில் வரும்? இது ஒரு முக்கியமான வினா. திரிச்சொல் எத்தனை வகையில் வரும்னா 2 வகையில் வரும். திருச்சொல் எத்தனை வகையில் வரும்னா 2 வகையில் வரும். தமிழில் கலந்த வடமொழி சொற்கள் எத்தனை வகைப்படும்னா அதுவும் 2 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்த வினா, காலம் எத்தனை வகைப்படும்? காலம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஆப்ஷன் பி. அவங்களுக்கு தெரியும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அடுத்தது, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். என்னன்னு உங்களுக்கு தெரியும், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. 23வது வினா, தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 3 வகைப்படும். தொழிற்பெயர் 3 வகைப்படும். அடுத்த வினா, வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று எத்தனை வகைப்படும்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2 வகைப்படும். அடுத்த வினா, வினைமுற்று எத்தனை வகை பால்களில் வரும்? வினைமுற்று எத்தனை வகை பால்களில் வரும்னா 5 பால்களில் வரும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 5.
அடுத்த வினா வினைமுற்று எத்தனை காலங்களில் வரும்? இது ஒரு முக்கியமான வினா. வினைமுற்று எத்தனை காலங்களில் வரும்னா 3 காலங்களில் வரும். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 3. அடுத்த வினா வினைமுற்று எத்தனை இடங்களில் வரும்? வினைமுற்று எத்தனை இடங்களில் வரும்னா 3 இடங்களிலும் வரும். வினைமுற்று பாருங்க 5 பாலில் வரும், 3 காலங்கள் மற்றும் 3 இடங்களிலும் வரும். இது ஒரு முக்கியமானது பார்த்துங்க. 28வது வினா ஏவல் வினைமுற்று எத்தனை வகைகள் வரும்? ஏவல் வினைமுற்று எத்தனை வகைகள் வரும்னா ஆப்ஷன் சி 2 வகைகளில் வரும். அடுத்த வினா எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். அடுத்தது பெயரெச்சம் எத்தனை காலத்தில் வரும்? பெயரெச்சம் எத்தனை காலத்தில் வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 காலத்தில் வரும். அடுத்த வினா வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். அடுத்த வினா கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? கருவி பொருள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சி 2 வகைப்படும். அடுத்த வினா கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? இது ஒரு முக்கியமான வினா. கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அடுத்த வினா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். அடுத்த வினா யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை? யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை கேட்பாங்க. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 6. அடுத்த வினா யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்னா 3 வகையாக பிரிப்பர். அடுத்த வினா அசை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரசை, இன்னொன்று நிறையசை. அடுத்த வினா சீர் எத்தனை வகைப்படும்? சீர் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4 வகைப்படும். அடுத்த வினா தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 7 வகைப்படும். அடுத்த வினா அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். அடுத்த வினா தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8 வகைப்படும். 42வது வினா பா எத்தனை வகைப்படும்? பா எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அடுத்த வினா கூட்டு வினைகள் எத்தனை வகைகளாக ஆக்கப்படுகின்றன? கூட்டு வினைகள் எத்தனை வகைகளாக ஆக்கப்படுகின்றன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3 வகைகளாக ஆக்கப்படுகின்றன. அடுத்த வினா தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன? தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 40 துணைவினைகள் உள்ளன. 45வது வினா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3 வகைப்படும். அடுத்த வினா இடைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? இடைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி பல வகைகள் உண்டு. 47வது வினா ஓசை எத்தனை வகைப்படும்? ஓசை எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் பி 4 வகைப்படும். ஓசை 4 வகைப்படும். அடுத்தது பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பொருள்கோள் ஆப்ஷன் பி 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். அடுத்தது சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் எத்தனை? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 12 உயிரெழுத்துக்களும் சொல்ல முதலில் வரும். அடுத்தது பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 3 வகைப்படும். பின்வரு நிலையணி 3 வகைப்படும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ் இலக்கணத்திலேருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்த்தோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.